வடமாகாணத்தின் மண்டக்கோளாறு இவரை பற்றித்தான் இப்போ இந்திய ஊடகங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கு. அப்படி இந்திய ஊடகங்களில் பேசப்பட்ட சரியான ஒரு செருப்படியான விஷயத்தை பற்றி தான் இந்த காணொலியில் இணைஞ்சிருக்கேன். தவறாமல் பார்த்துக்கொள்ளுங்க மக்களே. உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அதே போல் அந்த மண்டக்கோளாறுக்காக ஒரு சிலர் தங்களுடைய ஆதரவினை தெரிவித்து கொண்டிருக்கீங்க. தப்பில்லை தான். ஆனாலும் சில விஷயங்களை நீங்கள் விளங்கி கொள்ளணும்ன்றதுக்காக இந்த காணொலியை இணைச்சு கொள்கிறேன். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நன்றி. அர்ஜுனா ராமநாதன். ஆமா, அவர் பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர், அவர் படித்த பட்டதாரி, ஆனா மிகப்பெரிய மண்டக்கோளாறு. அந்த ஒரு தற்கொலை அப்படி கூட சொல்லலாம். இலங்கையில ஒரு தற்கொலை, நிறைய எல்லா நாட்டையும் தற்கொலை இருப்பாங்க இல்லையா? இவர் யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஒரு தற்கொலை. தலைவரை பற்றி பேசிய அந்த வாயால பொதுமக்களை நோக்கி, சாமானிய மனிதர்கள் நோக்கி துப்பாக்கி தூக்கி ஒரு சாதாரண நில பிரச்சனை. இவங்களுடைய இடத்துக்குள்ள அந்த அம்மா ஏதோ வந்துட்டாங்க போல இருக்கு. அந்த நில பிரச்சனையில சுட்டுப்படுவ நாயே, சுடுவன் நாயே அப்படின்னு சொல்லி துப்பாக்கி தூக்கி மிரட்டாரு. நேரடியா அந்த பெண்கள் 2 பேரும் போய் காவலுக்கு புகார் கொடுக்குறாங்க. காவல்துறை கையில விலங்க போட்டு துப்பாக்கியை பறிச்சு வச்சு 15 நாட்கள் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. இவர் அந்த ஒரு தற்கொலை நீங்க ஏன் சொல்லிருப்பீங்க நினைக்கிறேன்னா, இவர் விஜயனுடைய தீவிர ஆதரவாளர். நினைச்சேன் இந்த வேலையில யார் பண்ணுவா. இங்க உள்ள விஜய்க்கு தீவிரமான ஆதரவாளர். விஜய் மனைவி விவாகரத்து வழக்குல விஜய்க்கு ஆதரவாக கடுமையாக பேசக்கூடிய ஒரு நபர். கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர். சீரியஸா சொல்றேன். சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒருத்தர், மனநலம் பாதிக்கப்பட்டவர், சைக்கோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்படி ஒருத்தர் தான் இன்னைக்கு மக்களை நோக்கி துப்பாக்கி, இன்னைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அவருடைய பாதுகாப்பிற்காக, அவருடைய தனிநபர் பாதுகாப்பிற்காக கொடுக்கப்பட்ட துப்பாக்கி எடுத்து அந்த பொதுமக்களை காட்டுறாரு. துப்பாக்கி தூக்கி நம்ம ஊர்ல காட்டுறாங்க. யாரும் முடியாது. ஓடுவாங்களா ஓட மாட்டாங்க. துப்பாக்கி தூக்கி காட்டினா ஓடுவாங்க. அங்க நிக்கிற 3 பெண்கள் துப்பாக்கி தூக்கி காட்ட நின்னுட்டு இருக்காங்க. என்ன உனக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி எதிர்த்து கேட்கிறாங்க. எனக்கு அந்த அளவு துப்பாக்கி தூக்கி காட்டுறதா செய்தி வந்துச்சு. ஆனா துப்பாக்கி தூக்கி காட்டின பிறகு அந்த பெண்கள் நிக்கிறாங்க பாருங்க. அப்ப அவங்க இவனை விட பெரிய பெரிய அப்பனுக்கு அப்புறம் பார்த்துட்டு அந்த நேரத்தில் நிக்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? இந்த போர் சமயத்துல இந்த அர்ஜுனா ராமநாதன் எங்க இருந்தாலும் தெரியல, என்ன பண்ணிட்டு இருந்தா பள்ளிக்கூட படிச்சு பாப்பல. அதையெல்லாம் தாண்டி அப்பனுக்கு அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு பெரிய பெரிய எந்திரங்கள் எல்லாம் ஆயுதங்கள் எல்லாம் பார்த்துட்டு நேரத்தில் நிக்கிற மக்கள்கிட்ட போய் நீ துப்பாக்கி தூக்கி காட்டினா நீ எந்த மாதிரியான ஆளு? நீ பாராளுமன்றத்துல போய் அந்த இயக்கத்தை பற்றியும் தலைவரை பற்றியும் அந்த அமைப்பை பற்றியும் பேசுறதுக்கான தகுதி முதல்ல இருக்கா? முழுக்க முழுக்க ஒரு விளம்பர வெறிபிடித்தவர், ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பைத்தியம். பாராளுமன்றத்துல போய் எதிர்கட்சி சீட்ல உட்கார்ந்துருக்காப்ல. சரி, எதிர்கட்சி வரிசையில அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களே. எதிர்கட்சினா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். வீராட்சி அடிப்படையில் எப்படி வருவாரு? மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி எதிர்கட்சி அந்த வகையில் உட்கார்ந்துறாரு. எந்திரிக்க சொல்றாங்க. நான் எதிர்கட்சி தான் எந்திரிக்க மாட்டேன். என்ன பண்ணிருக்கீங்க? நான் அரசியல் சட்டம் அது பேசிக்காப்ல. அப்புறம் கொண்டு கடத்தி உட்கார்ந்து நோக்கிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மண்டலத்துக்கு பிடிச்ச அட்டென்ஷன் சீக்கிங் முழுக்க முழுக்க கவனத்தை இருப்பது. இங்க யாரை பத்தி பேசினா கவனம் கிடைக்கும், யாரை பத்தி பேசினா நமக்கு லைக்ஸ் கிடைக்கும், Facebookல யாரை பத்தி பேசினா நமக்கு வியூஸ் கிடைக்கும் அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு அந்த ஊர் லெஃப்ட் பாண்டின்னு சொல்லலாம். அந்த ஒரு ரீல்ஸ் டாக்டர் மாதிரி, அந்த ஒரு லெஃப்ட் பாண்டி தான். ரீல்ஸ் டாக்டர் கூட வச்சுக்கலாம். ரீல்ஸ் டாக்டர்ல கொஞ்சம் மண்டலத்துக்கு பிடிச்ச ரீல்ஸ் டாக்டர்னு சொல்லலாம். ஓகே.